பார்த்து வருகிறோம். குரூப் 2 தேர்வில் குளறுபடி என புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டிஎன்பிஎஸ்சி சென்னையில் குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வு மையங்கள் கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டதாக புகார் வெளிவந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வு சென்னையில் 7 தேர்வு மையங்கள்ல 3221 தேர்வர்கள் காலை மாலை என 2 முறை இந்த தேர்வுகளை எழுத இருக்கின்றார்கள். குறிப்பாக துணை வணிக வரி அதிகாரி, தொழிலாளர் நல ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு, அதே போன்று உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு காலி பணியிடங்கள் மொத்தம் 828 காலி பணியிடங்களுக்கான இந்த தேர்வு என்பது செப்டம்பர் 28ஆம் தேதி முதல்நிலை தேர்வு என்பது நடைபெற்று முடிந்த நிலையில் இன்றைய தினம் முதன்மை தேர்வு அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் மட்டும் குறிப்பாக 7 தேர்வு மையங்கள் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய DJ வைஷ்ணவா கல்லூரி மற்றும் மெரினாவில் இருக்கக்கூடிய மாநில கல்லூரி, அதே போன்று நந்தனம் அரசு கலைக்கல்லூரி என உள்ளிட்ட கல்லூரிகள்ல மொத்தம் அந்த தேர்வர்களுக்கான இது என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக DJ வைஷ்ணவா கல்லூரியில் தேர்வர்கள் எழுத வந்த நிலையில் அவர்களுடைய தேர்வு எண் என்பது அந்த இடத்தில் இல்லை என தற்போது குளறுபடி என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி சார்பில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்படுவதில் குளறுபடிகள் ஏற்பட்டிருப்பதாக தற்போது தேர்வர்கள் கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். DJ வைஷ்ணவா கல்லூரியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1200 தேர்வர்கள் இன்று காலை மற்றும் மாலை என 2 வேளைகளிலும் தேர்வை எழுத இருக்கின்றார்கள். இந்த நிலையில் அங்கு அதிகப்படியானவர்கள் தேர்வர்கள் இன்றைய தினம் தேர்வு எழுத இருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக மற்ற கல்லூரியில் இருந்து அங்கு சென்றிருக்கின்றார்கள். அதே போன்று நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில இன்றைய தினம் நடைபெற இருந்தக்கூடிய தேர்வுக்கு 9 மணி ஆகியும் வினாத்தாள் என்பது வரவில்லை என்ற ஒரு புகாரும் அங்கு எழுந்திருக்கின்றது. அதே போன்று திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய மாநில கல்லூரியில் 9 மணி ஆகியும் தேர்வர்கள் தேர்வு எழுத ஒற்றைப்படையில் மட்டுமே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கல்லூரியில் மட்டுமே 391 தேர்வர்கள் இன்று காலை முதன்மை தேர்வை எழுதுகின்றார்கள். மாலையில் நடைபெறக்கூடிய மறுபடி தேர்வை முதன்மை தேர்வில் 430 தேர்வர்கள் எழுத இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தற்போது இன்று காலை வரக்கூடிய நிலையிலும் ஒரு 5 பேர் மட்டுமே 9 மணி ஆகியும் வந்திருக்கின்றார்கள். இந்த தேர்வர்களுக்கான தேர்வு எண் என்பது மாற்றப்பட்டிருக்கின்றது. கடைசி நேரத்தில் தேர்வர்களுடைய அந்த தேர்வு என்பது மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாகவும் தேர்வர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே தற்போது அரும்பாக்கத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவர் பிரபாகரனை நியூஸ் 18 சார்பில் தொடர்பு கொண்ட போது இது தேர்வர்களுக்கு கூடுதல் நேரம் எதுவும் ஒதுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் முன்வைத்திருந்தார். ஆனால் இதுவரை அவர்களிடம் பதில் எதுவும் வரவில்லை. தொடர்ச்சியாக தற்போது கூடுதல் பேருந்துகள் என்பது அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டு தேர்வர்கள் அவர்களுடைய தேர்வு மையத்திற்கு அழைத்து செல்ல இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.